கண்கள் இரண்டும் அவன்களல் கண்டு களிப்பனாகாதே, காரிகை யார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடுமாகாதே. இந்த பாட்டில் சொல்லிக்கிட்டே வருவார். இவ்வளோ தடைகள் இருக்குமா, எனக்கு இனிமேல் வராதே, எனக்கு இதுவே வராதே. ஏன் வராது? மீனவனாவும் வேடவனாவும் வந்து என் மேலே வலை வீசி என்னைய என் பெருமான் பிடிச்சிட்டாரு. அதனால் இனிமேல் அப்படி ஒரு நிலையே எனக்கு வராது அப்படின்ற மனநிலை வருமா. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும்? போகிறோம், ஒவ்வொரு ஸ்தலமாக போகிறோம். போய் அங்கே நிற்கும் போது, இறைவனை பார்க்கும்போது கண்ணீராக ஊற்றும். இந்த சிவநிலை அப்படிங்கிறத எப்படி உணரலாம்? ஒருத்தவங்க பக்தியோடு இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி உணரலாம் அப்படின்னா, சிவன் முன்னாடியோ மனக்கண்ணாலேயோ சிவபெருமானை பார்க்கும்போது இந்த உடம்பு விதிர்த்து போயிருமா. சாமி, எனக்கு உன்னை பார்த்தா என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதே, வேர்த்து போகுதே, அழுக வருதே, இந்த கண்ணில் இருந்து கண்ணீரா கொட்டுதே, நீ என்னை கைவிட்டுறாத, நீயே கதின்னு கிடக்கிறனே அப்படின்னு சொல்லி இந்த உடம்பும் மனசும் பதறி இறைவனை பார்த்து கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சிருச்சுன்னா இது அடுத்த நிலை. இதுக்கப்புறம் வர்றது தான் சரணாகதி நிலை.